இந்த சுண்ட வத்தல் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? ஏன் அனுபவத்தில் தெரிஞ்ச உண்மையை சொல்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இருக்க 2 பிரச்சனை வந்து இது மூலயமா சரியாச்சு. அதனால தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். IBS இரிட்டபிள் பபிள் சிண்ட்ரோம். இப்போ சாப்பிட்டவொடனே மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க இந்த சுண்ட வத்தலை ஒரு 10 வத்தல் நல்லெண்ணெயில் வறுத்து டெய்லி காலையில் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிரோ இல்லை 1 கிளாஸ் மோரோ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கொஞ்ச நாள்லேயே சரியாகும். ஏன்னா நம்ம வயிற்றில் இருக்க கெட்ட பாக்டீரியா போய் நல்ல பாக்டீரியா உருவாகும் இதனால். 2வது விஷயம், வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ டயபெட்டிக்ஸ் இல்லாத ஆளே கிடையாது. அவங்களும் இந்த 10 சுண்ட வத்தலை நல்லெண்ணெயில் வறுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து உங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். வீட்லேயே கூட ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். எனக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்ட வத்தல் கிடைக்கல, அதனால் நான் பேக்கெட்டில் வாங்குகிறேன். பேக்கெட்டில் வாங்குறதுல ஓவர் உப்பு இருக்கும். ஓவர் உப்பு எடுத்துக்கக்கூடாது, நம்ம கிட்னியை பாதிக்கும். அதனால் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு 5-6 தண்ணியில் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கிறேன். அதை தான் வந்து எண்ணெயில் வறுத்து டெய்லி காலையில் கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாருக்காச்சும் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக சுண்ட வத்தல் கிடச்சிச்சின்னா நீங்களே வாங்கி உப்பு கம்மியாக போட்டு மோரில் ஊற வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.